கால் இப்படிதான் செல்லடியில் கடைசி இதில் காயப்படுத்தினான். எட்டாம் மாத கடைசியில ஏற்றின 9ஆம் மாதம் நாங்கள் இஞ்சால வந்துட்டோம். சரியா கஷ்டப்பட்டது நான் தானே வேறோட. இஞ்சால வந்து மீள்குடியேற்றத்துக்கு வந்து நாங்கள் அவற்ற உழைப்புல தான் நாங்கள் வாழ்ந்து வந்த 3 பிள்ளையும் வச்சு. பல வருடங்களாக போராளிகளோடு வேலை செய்தவர் கடற்புலி தளபதி சூசை அவர்களால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. யுத்தம் மௌனிக்கப்பட்டு இன்று வாழ்க்கை செலவு, பிள்ளைகளின் படிப்புச் செலவு என எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வருகிறார். என்னிடமே என் சனமே நிகழ்ச்சியில் அதிகளவானவர்கள் முன்னாள் போராளிகளாகவோ மாவீரர் குடும்பங்களாகவோ இருக்கின்ற போதும் கூடிய அளவு யுத்தத்தின் வடுவோடு வாழும் குடும்பங்களாகவே காணப்படுகின்றனர். காரணம், ஒரு தலைமுறையோடு ஒட்டியிருந்திருக்கிறது இந்த யுத்தம். மனதளவில், உடலளவில், பொருளாதாரத்தில் எத்தனையோ இன்னல்களை, சேதங்களை உண்டு பண்ணி சென்றுள்ளது இந்த யுத்தம். அதிலும் பல ஆயிரம், ஏன் லட்சக்கணக்கான உயிர்களை காவு வாங்கியுள்ளது இந்த மண்மீட்பு போர். இருந்தபோதும் நாம் அதே புள்ளியில் இருக்கிறோமோ என்ற ஒரு உணர்வை தந்து சென்றுள்ளது. அஞ்சலோட்டத்தில் ஒருவர் கைமாற மற்றையவர் கொண்டு செல்லும் முறை இங்கு இல்லை. எல்லாம் சிதறுண்டு சின்னாபின்னமாகியுள்ளது. அதற்கு நாம் யாவருமே காரணம் என்பதுதான் கசப்பான உண்மை. அழிந்ததற்கான நோக்கம் எட்டப்படவில்லை. ஆனால் அதற்கான நிவாரணத்தில் ஓரளவேனும் கொடுத்து விடலாம் என்ற முயற்சியில் நாம் முனைந்துள்ளோம். இவர் பெயர் சக்திவேல் ராசன். சக்திவேல் ராசன் இப்படியாங்கட்டு ஜீவநகர் இடதுகரை இந்த கிராமத்தின் ஊர் இதுக்குலாம் நான் நிரந்தரமாக இருக்கிறேன். நான் கனகாலமாக இடம்பெற மேல் குடியேற்றத்துக்கு முதல் ஃபுல்லாக கால் நல்லா இருக்கும்போது கூடுதலாக இயக்கத்துடன் என்ற தொழில்கள் நான் அவங்களோட இருந்து கூடுதலாக சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கூடுதலாக அவங்க குட்டியனையோட கொஞ்சம் காலம் நின்றேன். கூடுதலாக சண்டை காலங்கள்லாம் கொண்டு விடுவாங்க எங்களை வேலைகளுக்கு. ஆபத்தான வேலை தான். அதே மாதிரி கடப்புலி இது தலைவரி சூசை என்னோட ஒரு 6-7 வருஷம் கொண்டு வேலை செய்தேன் நான். அதுவும் சம்பளத்துக்கு தான் எங்களை கொண்டு செய்தாங்க. அதிலேருந்து நாங்கள் அப்போ அவங்களோட வேலை செய்யக்குள்ள தானே அவங்களுக்கு திருமணம் செய்து அவங்களாலே செய்து வச்சவங்க எங்களுக்கு. அப்படியே இருந்து வந்து லீவுகள் தருவாங்க மாதத்தில். இப்படியே காலம் இப்படியே அவங்களோடய இருந்து கடைசியாக காயப்பட முன்னுக்கு அவங்களோடைய தான் இருந்தது. அதுக்கு பிறகு வந்து தான் அப்படி ஊருக்குள்ளே தொழில் செய்தவங்களுக்கு அப்புறம் மேல் குடியிருந்து இப்போவும் என்னால் இயலாது. சரியான கஷ்ட நிலைமையில தான் இருக்கிறேன். கால் ஒப்பந்தம் செய்து இப்போ தான் செய்திருக்கு. மூன்று பிள்ளைகளின் அப்பா முத்தையன் கட்டு, உடையார் கட்டு, 2 பெண் பிள்ளைகள் மற்றும் ஒரு ஆண் பிள்ளை. இறுதி யுத்தம் வரை மண்மீட்பிற்காக உழைத்து இன்று தனது பிள்ளைகளின் படிப்பிற்காக முத்தையன் கட்டு குளத்தில் மீன்பிடித்து வாழ்க்கை நடத்தி வருகிறார். முள்ளிவாய்க்காலில் எறிகணை வீச்சில் காலில் காயமுற்று இன்று வரை சிகிச்சை செய்து வருகிறார். ஆனாலும் குணமடைந்த பாடில்லை என்கிறார். கால் இப்படிதான் செல்லடியில் கடைசி இதில் காயப்படுத்தினான். கடைசி இதில் 3ஆம் மாதம் 5ஆம் தேதி செல்லில் காயப்பட்டது. அதோட கால் முறிஞ்சுது. தலையில் உடம்புலாம் காயம்தான். கால் முறிஞ்சு இப்போ ஆப்ரேஷன் செய்யாமல் கனகாலம் இப்படி இருந்தது. 15 வருஷத்துக்கிட்ட ஆப்ரேஷன் செய்யாமல் இப்படி முறிஞ்சு இப்படி ஆடின வாக்கில் தான் இருந்தது. இப்போ ஆப்ரேஷன் செய்து 4 மாதம் போன வருஷம் 8ஆம் மாதம் தான் ஆப்ரேஷன் செய்தது. கொஞ்சம் சரியான கஷ்டத்திலாம் இருந்தேன் நான். அந்த நிலைமையில தான் நான் தொழில் செய்து ஏதோ குடும்பத்தை கொண்டு வரும். 3 பிள்ளைகள் படிக்கிறாங்க. 3 பிள்ளைகள் இருக்குது.
3 பேரும் படிக்கிறாங்க. மூத்தவா ஓஎல் இங்கே எழுதி முடிய ஏஎல் படிப்பு இப்போ யாழ்ப்பாணத்தில் கொண்டே விட்டுருக்கிறாங்க. அங்கே கொஞ்சம் செலவுகள் கூட, ப்ரைவேட் கிளாஸுகள்லாம் நிறையா செலவுகள். எனது தொழில் வந்து அந்த கண்டவைக்கு இந்த முத்தியாங்காட்டு குளத்தில் மீன்பிடி தொழிலுக்கு போகிறது, சிநேகமார்த்த உதவியோட போய் அதில் செய்கிறது. அதனால தான் எனக்கு சாப்பாடுக்கு வராமல் சில நேரம் கஷ்டத்துலேயும் போகும், கடன்லையும் கடவுளையே கடனும் வச்சு சிவம் போகுது. பிள்ளைகளோட படிப்பு செலவு தான் எங்களுக்கு கூடுதலாக ஓடுது. டியூஷன் காசு, கிளாஸு காசு, வெளியில் போகிறது. மூத்தவளுக்கு தான் செலவு கூட. இப்போ அங்கே பாஸ் ஆகிட்டாங்கன்னா அங்கே மேலதிக வகுப்புகளுக்கு பெரிய கஷ்டம்தான். இப்போ நம்ம இந்த சிவம் போய் கொண்டிருக்கு. காலுக்கு ஒரு செல்லடியில் காயப்பட்டுனாங்க. முள்ளிவாய்க்காலில் புதுமாத்தலன் அதுக்குள்ளே வந்து நாங்கள் முகாமில் இருந்தோம். நாங்கள் இப்போ நெருக்கமான நேரத்தில் எங்களுக்கு வீட்டை போய் வீட்டு குடும்பத்தை பாதுகாப்பாக விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி எங்களை விட்டாங்க. லீவ் மாதிரி கொடுத்து விட்டாங்க. இப்போ அதில் போய் நாங்கள் குடும்பத்தோடு ஒரு டென்ட் அடித்து அன்றைக்கு இருந்த நாள் 2 நாள் இருந்தோம். அப்போ காயப்பட்டது, செல் வந்து விழுந்தாது. அப்போ எங்களோட சகலன் ஒரு ஆள் அதில் செத்தாது. எங்களோட மனுஷன் தங்கச்சின மனுஷன் ஒரு ஆள் செத்தாது. நான் காயப்பட்டாது. வைப்பும் காயப்பட்டது தான். வைப்புக்கு வந்து பெரிய அளவில் காயம் இல்லை. இப்போ அதில் நான் காயப்பட்டு இருக்கலாம். அப்படியே இயக்கம் தான் வந்து வீட்டை வந்து என்ன தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டவங்க. இப்போ இந்த இதில் வந்து விட்டு கப்பல் ஊடாக ரிங்கோ அனுப்பினவங்க. அது பிறகு ரிங்கோவில் வச்சு ரெக்கமெண்ட் செய்தவங்க கால் ஆப்ரேஷன் செய்து பிறந்தே இல்லை. இந்த கண்டிக்கு போட்டு தந்தவங்க போக சொல்லி கண்டிக்கும் அவங்களே ஆம்புலன்ஸ் ஊடாக ரிங்கோவில் வந்து கொண்டு போனாங்க. அங்கேயும் கொண்டு போய் 3-4 மாதம் கண்டியில் இருந்தனால அங்கேயும் செய்யலை. டேட்டை தான் போட்டுருந்தாங்க. இப்போ இந்த 8 மாதம் ரிங்கோவிலேயே இருந்தாங்க ஹாஸ்பிட்டல். 8 மாதம் இருந்தும் கால் செஞ்சு பிளேட்டிங் வச்சவங்க பிறந்தே இல்லை. நான் பெரிய உடைவுன்னு சொல்லி இது இப்படி அதோட மீள் குடியேற்றம் செய்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வர எனக்கு கையில் காசுகள் இல்லை, உழைப்பு இல்லை, வருமானம் இல்லாதனால நான் கனகாலமாக ஹாஸ்பிட்டல் போயிடாமல் இருந்தேன். கால் ஆப்ரேஷன் செய்ய. அப்போ அதோட அந்த குளத்து மீன் பிடிக்க போய் ஏதோ அண்டண்டைக்கு இந்த எதுக்கு தான் போய் கொண்டு சாப்பாடு செலவோட ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் நின்று செய்கிற அளவுக்கு இந்த வீட்டை நான் போய் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் கூட வீட்டை பக்கம் பெரிய கஷ்டமாக நிலைமை, உழைப்பு வருமானம் இல்லாதனால. அப்போ அதனால் இப்படி கனகாலம் இருந்து இப்போ வெளியில் ப்ரைவேட்டில் லோனுகள் எடுத்து வீட்டுக்கு சாப்பாடு செலவுக்கு கொடுத்து கடன் பட்டு தான் நான் இப்போ ஆப்ரேஷன் செய்து இருக்கிறேன். இந்த தொழில் செய்து தான் நான் இந்த லோனுகளை கிழமை இதுகள் கட்டணும் கொஞ்சம் கொஞ்சம். பல வருடங்களாக போராளிகளோடு வேலை செய்தவர் கடற்புலி தளபதி சூசையவர்களால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. யுத்தம் மௌனிக்கப்பட்டு இன்று வாழ்க்கை செலவு, பிள்ளைகளின் படிப்புச் செலவு என எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வருகிறார். சூசையனை தான் கடப்புலி சூசையனை தான் திருமணம் செய்து வச்சவர். புதுமாத்தளனில் காயப்பட்டவர் 3ஆம் மாதம் 5ஆம் தேதி காயப்பட்டு தங்கச்சிட்ட மென்ஷன் மோசம் போனது. ரிங்கோவுக்கு எங்களை ஏற்றினவங்க கப்பலில் 8 மாதமாக கொண்டு வச்சுருந்தேன். நான் தான் பார்த்தேன். நான் 2வது பிள்ளை என்னை வயிற்றுல நான் தான் 8 மாதம் வரையும் அவரை வச்சு பார்த்தேன். நானும் காயப்பட்டு தான் போனேன். நான் மாத்தளனில் இருக்கேக்கலையே நான் அவரையே அடையாளம் காணல. அப்படித்தான் அவர் இருந்தவர். காயப்பட்டு ரத்தம் ஊதி கிடந்தவர். ஒருத்தர் முடி வந்து பார்க்கல, தூக்கல. மங்கருக்குள்ளேயே நான் தான் பிடிச்சி கொண்டு போனேன். ரோட்டால போன ஒரு எங்கண்ணையே தான் நான் கூப்பிட்டேன். நான் அவர் தான் தூக்கிக்கடை மாத்தளனில் வச்சிருந்தவர். அதே பிறகு எங்களை ரிங்கோவுக்கு ஏற்றினாங்க. ரிங்கோவில் ஏற்றிக்கமே என்ன நேவிக்காரி தான் என்ன தூக்கிட்டு போனது, இவரை முதல் கொண்டு போனது. இந்த அடுத்த நாள் விடியத்தான் பார்த்தோம். இவரை காணையில் ஏதோ இருட்டறைக்கில் கொண்டு விட்டுருக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்போ நான் மயங்கிட்டேன். பேருந்து தான் இவர் பேரை சொல்ல என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்க்க பெரிய ஒரு அண்டனா மாதிரி உண்டு. இவற்றை காலில் ஆப்ரேஷன் செய்திருந்தது. செய்திருக்கத்தான் இப்போ நான் கால் காயத்தை பார்த்த உடனே நான் அதுலேயே மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கு பிறகு
பாட்டு கொண்டே வச்சிருந்தோம். நாங்கள் 8 மாதம் வரையும் எங்களை ஒரு டாமே விடையலை. உங்களை முகாமுக்கு ஏற்ற போகிறாங்களோன்னு சொல்லி வெளியில் கொண்டு போகிறதும் பேருந்து உள்ளுக்கு கொண்டு போகிறதும் இவர் இயக்கத்தில் இருந்தவர்னு சொல்லி எங்களை வெளியிலேயே ரோட்டுக்கே விடையலை. எங்களை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் இருந்தது 8 மாதம் வரையும். அந்த பிள்ளைய வயிற்றுல சுமந்து கொண்டு சரியாக கஷ்டப்பட்டேன். நான் பேருந்து 9ஆம் மாதம் தான் எங்களை இந்த புல்மோட்டை முகாமுக்கு ஏற்றினவங்க. 8ஆம் மாத கடைசியில் ஏற்றினாங்க. 9ஆம் மாதம் நாங்கள் இஞ்சால வந்துட்டோம். சரியா கஷ்டப்பட்டது நான் தானே வேறோட. இஞ்சால மீள் குடியேற்றத்துக்கு நாங்கள் அவற்ற உழைப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். 3 பிள்ளையும் வச்சு படிப்பிச்சு அவர் உழைச்சி தரதான் நான் என் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து படிப்பிச்சு மூத்த பிள்ளை 7 படிக்குது. 2வது பிள்ளை இந்த வருஷம் ஓயலினி. இவர் 6ஆம் ஆண்டு படிக்க போகிறார். சரியான கஷ்டம். அவைக்கு சைக்கிள்கள் இதெல்லாம் இருந்தால் உதவி செய்யுங்க. கால் இயலாத போதும் முயற்சிகளை கைவிட்ட பாடில்லை. ஏதேனும் செய்து எனது பிள்ளைகளை, குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் தீவிரமாக உள்ளார். நாளாந்தம் உழைத்து வருகின்ற சிறுதொகை பணத்தில் எதையென்று பார்ப்பது? களமுனை போராளிகளுக்கு கைகாவலாக உதவி செய்து வந்தவர். இறுதி நேரத்தில் தொடர் எறிகணையில் கால் பாதிக்கப்பட்டுள்ளது. இயக்கத்தில் கூடுதலாக எங்களை சப்ளையை கொண்டு விடுவாங்க. ஆயுதங்கள் கொண்டு கொடுப்போம், வருவோம். பதுங்கு குழி அடிக்கிற வேலை, குத்தி எழுதுவது, சாப்பாடுகள் கொண்டு கொடுக்குறது, அந்த இதில் தான் கூடுதலாக சண்டை கொடுத்து களமுனையெல்லாம் கொண்டு விடுவாங்க. செல்லடி ப்ரௌன்ஸுகள் மோசமாக தான் இருக்கும். ஒளிஞ்சு தான் போகணும். தவண்டு குரோல் இழுத்து அதுக்கான பயிற்சிகளெல்லாம் தந்துருந்தாங்க எங்களுக்கு. இப்போ நாங்கள் தச்சில் ஒரு திடீரென்று ஒரு இராணுவத்தில் மாட்டினோம்னா எங்களுக்கு பாதுகாப்பாக துப்பாக்கிகள் இந்த இதெல்லாம் தந்துருந்தாங்க. நாங்கள் வச்சு எங்களுக்கு பயிற்சி கொடுத்து அதெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம். நாங்கள் ரைபிள், இந்த குண்டுகள், கோல்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். நாங்கள் எங்களுக்கு அது தந்துருந்தாங்க சொந்தம் தான். நான் குட்டி எண்ணெயோட கொஞ்சம் காலம் குட்டி எண்ணெயோட ஒரு 5 வருஷத்துக்கு கூட தான் நின்றுருக்கேன். பிறகு சூசி எண்ணெயோட தான் கூட வேணும். சூசி எண்ணெயோட ஒரு 7 வருஷம் குறையாகணுன்ட்டு. அவரோட இருக்கையில் இந்த சுனாமி நேரம் சுனாமி அடிச்சு இருந்த வரையா அவங்களோட சொந்தக்காரர் யாழ்ப்பாணத்தில் எங்களோட வீட்டு பைப்பாக்கள்லாம் யாழ்ப்பாணம் தான். அவங்களோட ஒன்றோட அக்கா ஒரு ஆள் இருக்கிறாங்க. இந்த இதில் முல்லைத்தீவில் வட்டுவாளுக்கே இருக்காங்க. அவங்க அந்த பிரச்சனையில் இவங்கள பார்க்க வந்த இடத்துல தமக்கா விட்டார். திருப்பி போயிடலாம்னு அங்கே நின்றாது. அப்போ அந்த நேரத்தில் சூசன் என்னன்ற சொந்தக்காரெல்லாம் அந்த சுனாமியில் தாக்கப்பட்ட ஒரு முகாம் மாதிரி அதுக்குள்ளே இருந்தவங்க வட்டுவாள் இதுக்குள்ளே. அப்போ அவர் தான் அவங்களெல்லாம் காய்ச்சி போட்டு சூசன்கிட்ட இப்படி பிரச்சனை ஒன்றுனா அவர் என்ன கூட்டி கொண்டு போய் செய்ய ஓமாண்டு கேட்டார். இப்போ நானும் எனக்கு பிடிச்சிருந்தது சரி என்று செய்து வச்சார். கால் இப்போதைக்கு உண்டையில அது இன்னும் 1 வருஷம் போகணும்னா பழைய உடைவு இப்போதைக்கு செய்யலான்னு சொல்கிறாங்க. இந்த நடக்கலான்னு. நீ அதுக்கும் இப்போ கால் சரியான கட்டை, நீ ஒட்டு சப்பாத்து அடிச்சு தான் நடக்கணுமா. நீ ஒட்டு சப்பாத்துக்கும் சரி வரான்னு சொன்னால் அந்த காலை கலட்டணுமென்று தான் சொல்கிறாங்க. அது இப்போ சப்பாத்து அடிச்சும் நடக்க சரி வராட்டி திருப்பி கலட்டி போட்டு சேர்க்க கால் போடுறது. ஸோ நான் விவசாயம் செய்கிறது, வீடு காணி தோட்டங்கள் செய்கிறேன். நான் மற்றது இந்த மீன்பிடி தொழில் 2 தான் இப்போ இதுக்கு செய்கிறேன். ஏண்டா பெரிய அளவில் வேறு எதுவும் தொழில் செய்கிறதுக்கு எனக்குன்ற அந்த நிதி பிரச்சனைகள் கொஞ்சம் காணாது. ஒரு 2 ஆடு 3 ஆடு நிற்கிது, கோழி கொஞ்சம் நிற்கிது, வேறு ஒன்றும் இல்லை. வீட்டு தோட்டங்களும் மீன்பிடியும் இப்படி போய் கொண்டு இருக்கு. பெருசாக எதுவும் செய்கிறதுக்கு நட்ட நிதி இல்லாமல் இருக்குது. இல்லை இருந்தால் நான் ஏதோ வேறு ஒரு வியாபாரங்களை செய்து ஏதோ செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. மீன் போட்டெலாம் ஏறி போகிறது நான் இருந்து இதுன்றது சின்ன பொடியங்கள் 2 பேர் போகிறோம். நாங்கள் அவர் எல்லாம் சுழியோடி மீனெல்லாம் எடுத்து தருவார். வலையெல்லாம் தட்டி நான் கரையில் இருந்து அந்த கஞ்சல்கள் இதெல்லாம் தட்டி தெரிஞ்சு கொடுக்குறது. இதுதான் கஷ்டம். நான் கால் நலைக்காமல் கொண்டு சொப்பின் கட்டி தான் போகணும். ஏன்னா தண்ணி பட்டால் இன்ஜெக்ஷன் ஆகிக்கணும்னு சொல்கிறாங்க டாக்டர். இப்போ டாக்டர்லாம் கேட்டவர் நான் இதான் பிரச்சனை, அப்படி தொழிலுக்கு போனால் தான் ஏன் சாப்பிட்லாம்னா காலை நலைக்காமல் போய் செய்யுங்க,
தண்ணி பட்டுச்சுன்னா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த நிலைமையிலையும் போகிறேன் குளத்துக்குன்னா போகாட்டி இந்த வாழ்வாதாரம் கட்டு போயிருந்தாலும் அந்த தொழில் செய்யும். நாளாந்தம் விலைவாசி உயர்ந்து கொண்டே போகின்றது. பிள்ளைகளும் வளர்ந்த வண்ணமே உள்ளனர். நாளுக்கு நாள் செலவுகளும் கூடிக்கொண்டே செல்கிறது. ஒரு காலோடு குளத்திற்கு சென்று மீனை பிடித்து வாழ்க்கை நடத்துவது முடியாத ஒன்று. இல்லை ஓஎல் பாஸ் பண்ணி ஏஎல் படிக்கிறா. ஏஎலுக்காக கொண்டே அங்கே விட்டுருக்குறோம். ஏஎல் படித்து அவாவுக்கு சரியான கஷ்டம். எங்களுக்கும் அவாவுக்கு தான் படிப்பு செலவு கூட. டியூஷனுங்கள் கிளாஸுகளுக்கு போகிறது கஷ்டங்கள் எங்களுக்கு. இப்போ 2வது பிள்ளைக்கும் டியூஷன், இனி ஓஎல் அவாவுக்கும் கஷ்டம். அங்கே எங்களோட தங்கச்சியோடு இருக்கிற அவாவும் மனுஷன் இழந்தவா தான், மாத்தளம் இல்லை. அவள் தான் வச்சு பராமரிக்கிறா என்ற பிள்ளையை. அவள் ஒரு ஃபாதரோட வேலை செய்கிறா. ஃபாதர் மேற்கு சமைச்சு கொடுக்குறது. மூத்த பிள்ளை அவாண்ட பிள்ளையும் ஏஎல் படிக்குது. மற்ற பிள்ளை இந்த முறை எக்ஸாம் எழுத போகுது ஓஎல். அவளும் சரியான கஷ்டப்பட்டவா. அவர் கொடுக்குற சம்பளத்தில் தான் பிள்ளைகளையும் பார்க்குறா. எனக்கு மாடுகள் தாங்க, மாடு வாழ்வாதாரமாக. கணவன் மனைவி இருவருமே காயப்பட்டுள்ளனர். கணவன் காயப்பட்டு வீடு திரும்பும் வரை மனைவி பிள்ளையோடு பெருந்துயரப்பட்டு ஒரு வழியாக இன்று உயிர் தப்பி வாழ்ந்து வருகின்றனர். எமது காலம் எப்படியோ எல்லாம் போய்விட்டது. இனி இருப்பது எமது பிள்ளைகளின் எதிர்காலம்தான். அதற்காக அவர்களை நல்லபடி படிப்பித்து நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதே எமது ஒரே நோக்காக இருக்கிறது. எனக்கு இது வரைக்கும் உதவின்னா ஏஜி ஆஃபீஸால் அந்த ஊனமுற்றதுக்கு வந்து 5000 ரூபா போடுவாங்க மாதம். அது மட்டும்தான் பெரிய உதவி வந்து மாதம் போட்டு கொண்டிருக்குறாங்க. அது மற்றது ஆடு தந்துருக்காங்க, 3 ஆடு தந்துவாங்க வாழ்வாதாரமாக. மற்ற ஒரு உதவியும் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. ஒரு தடவை இது இந்தியன் திட்டம் வந்து 5.5 லட்சம் ரூபா தந்தவங்க இதுக்கு. அதுவும் கிணறு வெற்றி இப்போ நியாயமாக கிணறுக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே முடிஞ்சுது. இது அரசாங்கத்தால் எனக்கு 1 லட்சம் ரூபா தந்தாங்க திருத்த வேலைக்கு. அதுவும் நாங்களே வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக லோனுகள் எடுத்து, வெளியில் லோன் எடுத்து நாங்கள் தொழில் செஞ்சு கட்டி கொஞ்சம் அந்த லோனுகள் எடுத்தாங்க அந்த கிணறு கட்டிங்க. என்றால் எங்களுக்கு சரியான தண்ணி பிரச்சனை. இங்கே தண்ணி எடுக்கணும்னா நியாயமான தூரம் போகணும். எனக்கு மேலே வீட்டுக்காரும் பிள்ளைகளோட அங்கே கொண்டு தெரியலான்னு நாங்கள் கிணற வெட்டினேன். வெட்டி 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே முடிஞ்சு ஏஜிஎஃப்ஸால் எனக்கு 1 லட்சம் ரூபா தந்தாங்க. அதுவும் இப்போ அந்த மண் இன்னும் இறங்கிட்டு சைட்டால் திருப்பி மூடி அதுக்கு வேலை கிடக்கணும் கிணறு. சாதாரண வியாபார நோக்கங்களில் எதுவும் செய்கிறதுக்கு இருக்குது ஐடியா. அதுக்குரிய வசதிகள் இல்லாமல் இருக்குது. ஒரு கடையை போட்டும் செய்யலாம். வேலையிலாண்டு இப்போ கூடுதலாக இங்கே கூலி வேலைக்கு தான் எல்லாம் போகிறது. நம்ம வியாபார நடவடிக்கைன்னு சொன்னால் அப்போ ஒரு வாகனங்கள் எப்படி மரக்கறிகள் எடுத்து இந்த சேல்ஸ் மாதிரி வேலைகள் செய்யலாம். கடைகளுக்கு சாமான் கொடுக்குறது, அல்ல தேங்காயை ஊருக்குள்ளே கட்டி கொண்டு போய் இப்போ வேறு வெளி இடங்களில் கொண்டு போய் கொடுக்க. அப்போ அதெல்லாம் கூடுதலான வியாபாரங்கள் இப்படி தான் போகும். ஒரு ஆளை வச்சிருக்கணும், உதவியாக வச்சுருந்தான் செய்யணும். தனியாக எப்படியான வெயிட்டான வேலையில் செய்யலாது. கூலிக்குன்னு ஒரு ஆளை வச்சுருக்கணும். வருமானம் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆளை வச்சுருந்தா அவருக்கு சம்பளமும் கொடுத்து செய்யணும். இப்போ ஆடுகளை நெடுக நம்பலான்டா சரி. நான் ஏற்கனவே முதலும் ஒரு ஆடு வாங்கி வளர்த்தேனாலும் அப்படியே பட்டியோடு அழிஞ்சது இருக்கா. அந்த போன வருஷமே அதுக்கு முதல் வருஷம் அப்படியே பட்டியோடு ஆடு அழிஞ்சிடுது. அப்போ ஆடை வந்து சுயமாக நம்பலாம். கோழிகளையும் கணக்காக வச்சிருக்கலாம். இங்கே என்னன்னு சொன்னால் பயிர் செய்கிறதுனால எல்லாருக்கும் கரைச்சி இங்கே நாங்கள் திறந்து விட்டால் அங்கே அயலில் போய் நெல் உருவோம். இப்போ அதுகளுக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. இறைச்சி கோழி முட்டை கோழி அப்படிகள் வச்சு அதுகளை ஒரு அளவு பராமரிக்கலாம். அது கைத்தீனி போட்டு வளர்க்கலாம். மற்ற மாடுகள் வாங்கி விட்டால் கொஞ்சம் மாடுகள் வளர்க்கலாம். அது பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்குரிய இடங்களை வச்சு நாங்கள் செய்யலாம் மாடுகள் வளர்ப்பு. என்னோட 30,000 ரூபா காசு உதவியாக செய்திருக்கிறீங்க. சில உள்ள கட்சன்ன அவர்களுக்கு அவரது குடும்பத்துக்கும் அந்த 30,000 ரூபா இந்த நிலைமையில் இந்த நேரம் கொடுத்து உதவி செய்ததுக்கு நன்றி அவருக்கு.
எமது நாட்டின் எமது உரிமைகளின் விடிவு இருக்கும் என்பது எமது நம்பிக்கை. அதனால்தான் எம் உதவும் குணம் படைத்த உறவுகளே, உங்களாலான சிறு சிறு உதவிகள் மூலம் இவர்களது வாழ்க்கையில் பெரியதொரு மாற்றத்தினை உண்டு பண்ண முடியும். ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவ முன் வாருங்களும் உறவுகளே. இது நம் தேசத்துக்கான யாசகம்.